ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட சம்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹8,000 ஃபார் 2 years at 5% per annum compounded annually. ஓகே, காம்பவுண்டட் ஆனுவலின்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஜஸ்ட் ரிவிஷன் லாஸ்ட் வீடியோவோட. Amounts equal to P into 1 plus R by 100 the whole power n, where n வந்து time, P வந்து principal, R வந்து ஓகே R வந்து எய்தர் கேப்ஸ் ஆர் இல்லைனா ஸ்மால் ஆர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தென் ஏ வந்து அமௌண்ட்டு. இதிலிருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இதை மாற்றி எப்படி எழுதலாம்? ஏவோட ஃபார்முலா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் மைனஸ் பி. இப்போது ரெண்டு டேர்ம்லேயுமே என்ன இருக்குது? ரெண்டு டேர்ம்லேயுமே பி இருக்குது. ஸோ பியையும் காமனாக வெளில எடுத்துருங்க. அப்போ பி இன்ட்டு 1 plus r by 100 the whole power n minus 1. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஓகேவா? நான் இப்போது இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல என் என்ன கொடுத்துருக்காங்க? என் வந்து 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் பி என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000. தென் ரேட் பர்சன்டேஜ் 5%, காம்பவுண்டட் ஆனுவலின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆண்டு தவணைன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா என்ன பண்ணணும்? அமௌண்ட்லேருந்து அவங்க கொடுத்துருக்க பிரின்சிபலை சப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ சப் பண்ணிவிட்டு இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின். இன் ஹவு மச் டைம் வில் அ சம் ஆஃப் ₹1,600 amount to 1,852.20 at 5% per annum compound interest. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோவா? 1,600. அது எவ்வளோவா அமௌண்ட் ஆகுதா? 1,852.20 அமௌண்ட் ஆகுதான். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1,852.20. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதை அசியூம் பண்ணிக்கலாம்? காம்பவுண்டட் ஆனுவலியே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு மச் டைம்னு கேட்டிருக்காங்க. அப்போது எத்தனை டி இல்லை இல்லையா, இங்கே என். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த சம்மில். ஸோ ஃபார்முலா என்னது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1,852.20. ஓகே, 2.20 ஈக்குவல் டு 1,600 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஸோ 5/100 த ஹோல் பவர் என். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த என் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள்? இங்கே மல்டிப்ளேயில் இருக்க 1,600, அப்போ இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவைடில் வந்துடும். ஸோ கீழே 1,600 அப்படின்னு வந்துடும். ஸோ மாற்றி எழுதிக்கோங்க. 1,852.20 பை 1,600 ஈக்குவல் டு, இந்த பக்கம் கேன்சல் பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, அப்போ 20. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இன்ட்டு 20 எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போது டினாமினேட்டர் என்ன ஆகுது? டினாமினேட்டர் 20, நியூமரேட்டர் என்ன ஆகுது? 20, ஒரு ப்ளஸ் ஒரு 1 இருக்குது. அப்போது 21/20 ஹோல் பவர் என். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் இல்லையா? ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா n is equal to m.
இல்லையா? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டும் சேமாக இருக்கும். இதுதான் அந்த ரிசல்ட்டு. அப்போது இந்த பக்கம் இதுதான் நம்மளோட பேஸு. அப்போது இதே பேஸ் வர மாதிரி இந்த பக்கமும் மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே பவரில் என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னோடய வேல்யூ. இதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 2ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிடுங்க. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 800. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2 18 2 4 மிச்சம் 1 6.12. ஓகேவா? இப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகும்? 21/20 பவர் n இஸ் ஈக்குவல் டு 926. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஒரு ஸ்டெப் தள்ளி வந்துடும் வெளியில். அப்போது 1 பை கீழே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 8000 மாறிடும். ஓகேவா? இப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே உள்ள நம்பர் 21 கியூபு, கீழே உள்ள நம்பர் 20 கியூப். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை எப்படி எழுதலாம்? 21/20 ரெண்டுலேயுமே க்யூப் தானே இருக்குது. அப்போ ஹோல் க்யூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் 21/20 த ஹோல் பவர் n இருக்குது. ரைட் சைடில் 21/20 த ஹோல் பவர் 3 இருக்குது. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டும் சேம். அப்போது n இருக்க பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3 years. ஸோ 3 வருஷத்தில் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? 3 years. புரிஞ்சுதா? செகண்ட் சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த பிரின்சிபல். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் ஈல்ட்ஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1632. ஓகே, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கிது? 1632 கிடைக்கிது இன் 2 years. அப்போ இயர் எவ்வளோ இருக்குது? 2 years. அப்போ n is equal to 2 years. அண்ட் ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? 4%. காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, சேம் ஃபார்முலா தான். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அமௌண்ட்டு கொடுக்கல. அப்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது ஓகே, தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? P இன்ட்டு 1 + R/100 இந்த ஹோல் பவர் n - 1. ஓகேவா? இதில் தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1632. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாத, அதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + R எவ்வளோ? ஆரோட வேல்யூ 4%ன்னு இருக்குது. 100 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. n வந்து 2 years -1. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் 1632 = P இன்ட்டு உள்ளே என்ன இருக்குது? 1 + இந்த வேல்யூவை கொஞ்சம் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போது 1 நாள் 4, 25 நாள் 100. ஓகேவா? அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? 25 + 1 26ன்னு ஆயிரும். டினாமினேட்டர் 25னே இருக்கும். 25 பை நியூமரேட்டர் 26 இல்லையா? 26 * 25 ஹோல் பவர் 2 - 1. அப்போ 1632 = P இன்ட்டு இதை வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ணுங்கள். 26² வேல்யூவும் 25² வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 26² வந்து 676, 25² வந்து 625 -1. ஓகேவா? இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ P இன்ட்டு 676 -625 பை 625 = 1632. ஓகே, வேறு ஒன்றும் பண்ணல. இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதியிருக்கேன், இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதில்
இங்கே கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ 1 ஸோ 625ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இதை சப் பண்ணிடுங்க. 676ல் 625 போச்சு அப்படின்னா 1 5 51. ஓகேவா? ஸோ P இஸ் ஈக்குவல் டு 1632/51 இன்ட்டு 625. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? 625 மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த கழிச்ச வேல்யூ எவ்வளோ வந்துச்சு 51, அது கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 1 3 51 153. ஓகேவா? ஸோ இது 3ஆல் கேன்சல் ஆகும். 163ல் 153 போச்சு அப்படின்னா மிச்சம் 10. அடுத்து லாஸ்ட்டில் ஒரு டேர்ம் இருக்கா 2, அப்போ 102, அப்போ 2. ஓகேவா? அப்புறம் P இஸ் ஈக்குவல் டு 625 32ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20,000. ஓகேவா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? C இஸ் ஈக்குவல் டு 20,000. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 வருஷத்தில் 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 1632 ரூபா கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் will 640 amount to 774.40 in 2 years? இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லாஸ்ட் சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம்? பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் திங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாச்சு 640. அது அமௌண்ட்டாக மாறுறப்ப எவ்வளோ மாறுதான்? 774.40 மாறுது. எத்தனை வருஷத்தில் மாறுது? 2 இயர்ஸில் மாறுது. என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு. ஸோ அமௌண்ட் இந்த சம்மில் கொடுத்துட்டாங்க இல்லையா? போன சம்மில் அமௌண்ட்டு கொடுக்கல, அதனால் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். பட் இந்த சம்மில் அமௌண்ட்டு கொடுத்தாச்சு. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிடுங்க. அப்போது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் காம்பவுண்டட் ஆனுவலி தான். ஓகேவா? ஆண்டு கூட்டு வட்டின்னு தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100. ஓகே, கேபிட்டல் R போட்டுக்கோங்க. வாட் எவர் மேபி எந்த ஆர்னாலும் போட்டுக்கலாம். ஹோல் பவர் n. ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ? 774.40 ஈக்குவல் டு 640 இன்ட்டு 1 + R எவ்வளோ? R தான் கண்டுபிடிக்கணும், பை 100. இந்த ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 640 கீழே கொண்டு வந்துட போகிறேன். அப்போது 774.40 பை 640 ஈக்குவல் டு, இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துருங்க. இங்கே ஒன்றுமே இல்லையா? 1. அப்போ என்ன பண்ணலாம்? 100ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்கிடுங்க. ஸோ 100 + R பை 100 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா? ஹோல் ஸ்கொயரை தனித்தனியாக போட்டுருங்க. அப்போது இதுக்கு தனியாக ஸ்கொயரு, தென் 100 ஸ்கொயர். அப்புறம் என்ன பண்ணுங்கள்? இந்த 100 ஸ்கொயரை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 774.40 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 + R த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? பை 640. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட் வந்து 2 0 தள்ளி இருக்குது. அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஒரு 100 விட்டுருங்க. அப்போ மீதி உள்ளது மட்டும் எழுதணும் அப்படின்னா 7744. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 10 மிச்சம் இருக்குது. அப்போது 4400. டினாமினேட்டர் 64 ஈக்குவல் டு 100 + R த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 77 44 00 இதுக்கான ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 2 நம்பரையும் பாருங்களேன், 2 நம்பருமே 11 டேபிளில் வரும். அப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டு 11 டேபிள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் சின்னதாக மாறிடும். ஓகேவா? 7 11 77, அப்புறம் 4 வந்து வராது, அப்போ 0, அப்புறம் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா 44, அப்போ 4 11 44, 2 0 இருக்கா, 2 0. அடுத்து திருப்பி 11 அப்ளை பண்ணுங்கள். 11 இங்கே எத்தனை இருக்கும்? 6 11 66,
மிச்சம் எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும், அடுத்த நம்பரும் 4, அப்போ 44, 4 11 44, 2 0 இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் 64 வந்து 11ஆம் பாரில் வராது, 64. ஓகேவா? ஸோ அடுத்த டேபிள் என்னது 5 டேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லையா, 2 0 இருக்குது கடைசியில் முடிகிறப்ப. அப்போ 5 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு 5, மிச்சம் 1, 14, ஈரஞ்சா 10, மிச்சம் 40, 8 5 40, 0. இன்னொரு 5 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இதை ஈரஞ்சு 10, மிச்சம் 28 இருக்குமா, 28னா 5 25, மிச்சம் 30, 6 30. ஓகேவா? ஸோ 11 ஸ்கொயர் 5 × 5 5 ஸ்கொயர் 256க்கு நமக்கு வேல்யூ தெரியும், 256 2 power 8. ஓகேவா? ஸோ 774400 எப்படி எழுதிக்கலாம், 2 power 8 × 5 ஸ்கொயர் × 11 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன இருக்குது, 64 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 power 6ம் 2 power 8 கேன்சல் ஆச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 600 + 6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் × 11 ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிரும். ஸோ வெறும் 2 5 11 மட்டும் தான் இருக்கும். அப்போ 100 + r = 2 5s are 10, 10 11s are 110. அப்போ r = 110 - 100 = 10. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கிது, 10%. ஓகேவா? இந்த கேல்குலேஷன் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, 10%. லாஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அட் வாட் ரேட் பர்சன்டேஜ், இங்கேயே என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். டஸ் அ சம் ஆஃப் மணி பிகம் 9 folds in 2 years. ஓகேவா? 9 folds அப்படின்னா 9 மடங்காக எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சம்மை எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 9 மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை பீனே வச்சுக்கோங்க. அமௌண்ட்டு இப்போ எவ்வளோ ஆகுது, 9 மடங்காக எனக்கு அதிகரிக்கணும். ஸோ 9 times P. ஓகேவா? ரேட் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ ஆர்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + r/100 த ஹோல் பவர் n. அமௌண்ட்டு வந்து நமக்கு தெரியும் 9p. ஸோ 9p இஸ் ஈக்குவல் டு P × 1 + r/100 த ஹோல் பவர் n-க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 வருஷம் இருக்குது. ஸோ 2. இந்த பியும் இந்த பியும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, 9 இருக்குது, ரைட் சைடு ஒரு ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? அப்போது 3 squares equal to 1 + r/100 the whole square. ஓகேவா? இப்போ பாருங்கள், a square is equal to b square இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? a and b வந்து greater than 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூவும் இந்த வேல்யூக்கும் ஸ்கொயர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கும். எப்போ அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான். அப்படி இல்லை அப்படின்னா -1 ஸ்கொயரும் 1 ஸ்கொயரும் சேம் தான், பட் -1ம் 1ம் சேம் இல்லை. ஓகேவா? இங்கே நமக்கு ரேட் பர்சன்டேஜ் பாசிட்டிவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மொத்த வேல்யூமே நான் நெகட்டிவ் தான். அதே மாதிரி இந்த வேல்யூவும் நான் நெகட்டிவ், அதனால ஸ்கொயர்லேருந்து நம்ம மாற்றி எழுதுகிறப்ப பிரச்சனை இருக்காது. அப்போ ரெண்டுலேயும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 3 is equal to 1 + r/100. இப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா, 1 × 100. அப்போ மேலே 100ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 100 + r = இல்லை /100 வச்சுக்கலாம், = 3. இந்த 100 இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 300 ஆயிரும். 3 × 100 300. ஓகேவா? இப்போ ஆர் மட்டும் என்ன பண்ணணும், இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ 300 - 100. ஸோ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்கிது, 200%. ஸோ 200% ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட முதல் வந்து எவ்வளோ மடங்காக இன்க்ரீஸ் ஆகுதான், 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா?
ஸோ இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.